டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். இந்திய குடும்பங்களின் கைவசம் தற்போது ஒட்டுமொத்தமாக 30,000 டன் தங்க கையிருப்பு இருக்கும் என்று சமீபத்திய மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக அதன் மதிப்பு $5 டிரில்லியன் என்ற அளவை எட்டியுள்ளது. இது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பான $4.125 டிரில்லியன் விட அதிகம். இந்திய குடும்பங்களின் கைவசம் உள்ள தங்கத்தின் மதிப்பு இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 452 லட்சம் கோடியாக உள்ளது. இத்தகவல் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள உலக பொருளாதார பார்வை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. உலக அளவில் இந்தியாவில்தான் அதிக அளவில் மக்கள் தங்கத்தை கையிருப்பாக வைக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற மாநில சாலை போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் இந்தியாவில் சாலை விபத்துகளை தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில்தான் சாலை விபத்துகளை தடுக்க V2V என்கிற தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வெளியிட்டார். இந்த திட்டத்துக்காக 5000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். V2V தொழில்நுட்பம் ஏற்கனவே உலகில் அமெரிக்கா, சீனா, தென்கொரியா, சில ஐரோப்பிய நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளது. வாகனம் டு வாகனம் என்று அழைக்கப்படும் இந்த தொழில்நுட்பம் புகை மூடுபனி காலத்தில் சாலையில் வாகனங்கள் மோதிக்கொள்வதை தடுக்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களில் இதற்கென சிறிய சாதனத்தை நிறுவுவதன் மூலம் பெரிய விபத்துகளை தவிர்க்க முடியும். பொதுவாக புகை மூடுபனி காலத்தில் வாகனங்கள் மோதும் வரையிலும் அருகே வந்து கொண்டிருப்பது கூட தெரியாத நிலை ஏற்படலாம். ஆனால் V2V தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் மற்றொரு வாகனம் எந்த திசையிலிருந்தும் மிக அருகில் வரும்போது வாகனங்கள் நிகழ்நேரத்தில் எச்சரிக்கைகளை பெறும். அதாவது சென்சார் மூலம் செயல்படும் இச்சாதனத்தால் அருகருகே வரும் வாகனங்கள் உணரப்பட்டு அவை மோதிக்கொள்ளும் சூழல் இருப்பது ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கப்படும். மோத வரும் வாகனம் எவ்வளவு தொலைவில் உள்ளது, எந்த திசையில் இருக்கிறது, சாலையில் ஏதேனும் வாகனங்கள் நிற்கின்றனவா என்பது உள்ளிட்ட தகவல்களையும் இந்த தொழில்நுட்பம் ஓட்டுநர்களுக்கு வழங்கும். இதன் மூலம் ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை மிகவும் நெருங்கி வரும் நிலை ஏற்படாது. குளிர்காலத்தில் புகை மூடுபனி நிறைந்த சூழல்களில் இது பயனுள்ளதாக இருக்கும். இச்சாதனம் 360 டிகிரியிலும் வாகனத்தை உணர்ந்து சமிகைகளை தரும் என்பது இன்னொரு சிறப்பு. இந்த தொழில்நுட்பத்தை 2026ஆம் ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவில் அறிமுகப்படுத்த மத்திய போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதன் பிந்தைய காலத்தில் தயாரிக்கப்படும் புதிய வாகனங்களில் V2V தொழில்நுட்பம் தயாரிக்கும் போதே நிறுவப்படும். அதன் பிறகு ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அனைத்து வாகனங்களிலும் படிப்படியாக பொருத்தப்பட்டு ஓட்டுநர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். இன்றைய சூழலில் காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகியவற்றின் விளைவால் குளிர்காலத்தின் தன்மை மாறியிருப்பதை மறுக்க முடியாது. எனவே புகை மூடுபனி நிலவும் போது சாலைகளில் விபத்து ஏற்படுமோ என்கிற அச்சத்தில் வாகனங்களை செலுத்துவது ஓட்டுநர்களுக்கு சவாலானது. அந்த வகையில் தொழில்நுட்பங்களின் வாயிலாக குளிர்காலத்தில் சாலை விபத்துகளை தடுக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முன்னெடுப்பது மிகவும் அவசியம். அதே நேரத்தில் குளிர்காலத்தில் மட்டுமல்ல, மனித தவறுகளால் மற்ற காலங்களில் ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதிலும் V2V உதவக்கூடும். சாலை விபத்துகளை தடுத்து மக்களின் உயிருக்கு முன்னுரிமை அளிக்கும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது இன்றைய சூழலில் அவசியமான ஒன்று. இந்த தொழில்நுட்பத்தை விரைந்து மத்திய அரசு ஆய்வு செய்து உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then